ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. இவர் என்ன சொல்றாரு? ஒரு ஹதீஸை விட மிக பலமான ஆதாரம் இஜ்மா. நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாத வார்த்தை எப்படி இருக்கிறது? ஃபிரௌனை பின்பற்றலாமா? நம்ரூதை பின்பற்றக்கூடாது, அபூ ஜஹலை பின்பற்றக்கூடாது, அபூ லஹபை பின்பற்றக்கூடாது, அபூபக்கரை சேர்த்து பாருங்க. அப்ப உங்களுக்கு விளங்க அவருடைய பவர் என்ன. ஆதாரத்தை கொடுங்கன்னா, நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் காட்டுங்கன்னா இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க. முதல்ல இது அறிவார்ந்த கேள்வியா? நம்ம ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டினோமே, அந்த ஒரு வசனம் போதும் இது அசத்தியம் என்று நிறுவுவதற்கு. மனித கருத்துக்களையும் மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடியவர்களாக இந்த சலஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கையினர் வலம் வருகிறார்கள். அவர்கள் தௌஹீத் என்று இதற்கு பெயர் சூட்டிக் கொண்டாலும் இது தௌஹீதாக ஆகாது. தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று சொல்வது மட்டும் தௌஹீத் அல்ல. முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்கு தான் வஹி வந்தது, வஹி மட்டும் தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்ற தூதுத்துவ கொள்கை என்ன ஆச்சு? தூதுத்துவ கொள்கையை கண்டு கொள்ள தேவையில்லை என்றால் தப்லீக் ஜமாத் சத்திய கொள்கையில் பயணிக்கிறது என்று சொல்ல வேண்டும். கதைகளையும் கப்சாக்களையும் இமாம்களையும் பெரியார்களையும் மார்க்க ஆதாரமாக கொள்பவர்கள் அவர்கள் சத்திய கொள்கையில் இருக்கிறவர்களா? அவர்களுடைய கொள்கை அசத்தியம் என்று நிரூபிப்பதற்கு எந்தெந்த குர்ஆன் வசனங்களும் எந்தெந்த ஹதீஸ்களும் இருக்கிறதோ அவை அத்தனையும் இந்த சலஃபியாக்கள் என்கின்ற நவீன கொள்கையினருக்கும் பொருந்தும். அவர்களும் அசத்தியவாதிகள் என்ற அந்த குர்ஆன் வசனங்கள் நிரூபிக்கும். நபி தோழர்கள் சிறந்தவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும்? அவங்க ஒன்னு சொன்னா அதுதான் சட்டம், அதற்கு மாற்று கருத்தை தெரிவிக்க கூடாது. கண்ணை மூடி அதுல போயிடணும்னா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல தப்பிச்சிட முடியுமா? அவர் சொன்னார், சரி, அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் சொன்னார். அவருடைய மறுமை முடிவு என்ன ஆகும்னு அல்லாஹ் பாத்துக்குவான். நீ எப்படி போன அந்த வழியில? நீ சிந்திப்பதற்காக மார்க்கத்தை கொடுத்தனா இல்ல ஒரு மனிதரை கை காட்டுறதுக்காக மார்க்கத்தை கொடுத்தனா? அல்லாஹ் மறுமையிலே கேட்கிற பொழுது என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சத்திய மார்க்கத்தினை தந்திருக்கின்றான். இஸ்லாத்தின் அடிப்படை கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக உளமாற நம்புவதுதான் என்பது அனைத்து முஸ்லிம்களும் அறிந்த ஒன்றுதான். இஸ்லாத்தின் அடிப்படை கலிமா ஒன்றாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப பல்வேறு கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக, பல பிரிவினர்களாக, பல கொள்கையினராக இன்றைக்கு பிரிந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்தில் உள்ள 200 கோடி முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் அடிப்படை கலிமா என்னவென்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாலும் கூட அனைத்து முஸ்லிம்களும் கொள்கையில் ஓர் அணியிலே நிற்பது கிடையாது. பல கொள்கை பிரிவினர்களாக பிரிந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலேயே தர்காவிற்கு சென்று இறந்தவர்களிடம் கையேந்தி அவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களும்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தான் சொல்லுகிறார்கள். தர்காவும் தாயத்தும் இணை வைத்தல் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாகிய நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் கலிமா என்று சொல்லுகிறோம். இப்படி முஸ்லிம்களுடைய கலிமா இஸ்லாத்தின் கொள்கை ஒன்றாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் பல வழிகளில் பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நமக்கு முன்னால் பல கொள்கைகள், பல பிரிவுகள் இருக்கின்ற பொழுது இதில் எது சத்தியம், எது நேர்வழி, நாளை மறுமையிலே சுவனத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய கொள்கை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவரின் மீதும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் நாளை மறுமையிலே சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். சுவனம் எப்போது கிடைக்கும்? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வழிமுறையை, நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் காட்டித் தந்த வழியில் நாம் அமைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் நாளை மறுமையிலே சுவனம் என்கின்ற வெற்றியை பெற முடியும். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில் நேர்வழியை தேடுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டளையிடுகிறார். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹ்விடத்திலே அதை பிரார்த்தனையாக நாம் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரிய வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், நேரிய வழியை எங்களுக்கு காட்டு. அந்த நேரிய வழி எத்தகையது? யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி, எவர்களின் மீது நீ கோபம் கொண்டாயோ அவர்களுடைய வழி அல்ல. உன்னுடைய அருளை பெற்று தருகிற, உன்னுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களின் நல்லவர்களுடைய வழியாக நேர் வழியை எங்களுக்கு கொடு. உன்னுடைய கோபத்தை பெற்றுக் கொள்பவர்களுடைய வழி எங்களுக்கு வேண்டாம். இதை ஒவ்வொரு தொழுகையிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இப்படியான நேர்வழி தேடல், நேர்வழியை அறிந்து கொள்வது, எது சத்தியம் என்பதை தெரிந்து அதை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்படி இருக்கக்கூடாது? எல்லாம் சரிதான், எல்லாமே சரிதான், நான் இந்த கருத்து வேறுபாடுகளில் சிக்க விரும்பவில்லை, நான் இந்த முரண்பாடுகளில் சிக்க விரும்பவில்லை, எது சரி என்பதை நான் தேட விரும்பவில்லை, நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், ஹஜ் உம்ரா செய்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், தர்மம் செய்கிறேன், இதோடு என்னுடைய இஸ்லாத்திற்கும் எனக்குமான தொடர்பு முடிந்து விட்டது என்று ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தொழுகை, நோன்பு, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், எதற்காக இந்த நல்ல அமல்களை செய்கின்றோமோ அதற்கான நன்மைகளை, பிரதிபலன்களை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கொள்கை என்பது சரியாக இருக்க வேண்டும். அக்கீதா என்பது நம்மிடத்திலே சரியான வழியில் இருக்க வேண்டும். கொள்கை சரியாக அமைகிற பொழுதுதான் நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும். நான் அமல்களில் சரியாக இருக்கிறேன், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், தர்மங்களை கொடுக்கின்றேன், குர்ஆன் ஓதுகிறேன், இந்த கொள்கையை அறிந்து கொள்வதிலே எனக்கு விருப்பம் இல்லை. அந்த கருத்து வேறுபாடுகளிலே போய் விழுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதை தேடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, தொழுகை உண்டு என்று நான் இருந்துவிட்டு எனக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்வது அது நம்முடைய அமல்களை நாளை மறுமையிலே நாசமாக்கிவிடக்கூடிய ஒரு அபாயத்தில் தள்ளிவிடும். கொள்கை சரியாக இருந்தால்தான் அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடைக்கும், பிரதிபலன் கிடைக்கும். அப்ப நமக்கு மத்தியிலே பல்வேறு கொள்கைகள் இருக்கிற பொழுது
அதில் எது சரியான கொள்கை, எது சத்திய கொள்கை என்று அறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்னும் சிலரை பார்க்கலாம். சிலர் இப்படி எனக்கு இதை பற்றி கவலை இல்லை என்று போகக்கூடியவர்கள் சிலர். சிலர் எல்லாம் சரிதான் என்று இருக்கக்கூடியவர்கள். எனக்கு இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், நான் இங்க கொஞ்ச நாள் இருப்பேன், அங்க கொஞ்ச நாள் இருப்பேன், இப்படி தடுமாறி திரிபவர்களாக, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயக்கூடியவர்களாக இருப்பதும் அதுவும் சரியான பண்பு அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுகிற பொழுது முஸப்ஸபீன, அவர்கள் தடுமாறுவார்கள், இந்த பக்கமும் செல்ல மாட்டார்கள், அந்த பக்கமும் செல்ல மாட்டார்கள், நாங்கள் இரண்டையும் சரி காணுகிறோம் என்று நடுநிலையை பேணுகிறோம் என்று சில பேர் இருப்பார்கள். இது சரியான வழி அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப எல்லாம் சரி என்று முடிவெடுப்பதும் சரியான பாதை அல்ல. நான் எதை பற்றியும் கண்டுகொள்ளவில்லை என்று முடிவெடுப்பதும் சரியான பாதை அல்ல. எத்தனை கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள், பல வழிகள், பிரிவுகள் நம் கண்முன்னால் இருந்தாலும் அதனுடைய வாத பிரதிவாதங்களை கேட்டு அறிந்து அதில் எது சத்திய கொள்கை, எது நேர்வழி, எது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் அங்கீகரித்த கொள்கை என்று அறிந்து தேர்ந்தெடுப்பதுதான் நம்மை நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக அல்லாஹ்விடத்தில் நிறுத்தும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை நேர்வழி என்று அங்கீகரித்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நேர்வழி என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற நேரிய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். எனக்கு இதுவும் சரியாக இருக்கிறது, அதுவும் சரியாக இருக்கிறது, நான் இங்கு கொஞ்ச நாள் இருக்கிறேன், அங்கு கொஞ்ச நாள் இருக்கிறேன், இப்படி எல்லாம் சரிதான் என்று பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, பல வழிகளை சரி கண்டீர்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்து விடும். அப்ப நீங்க நேரு வழியில இருக்க மாட்டீங்க. எல்லாம் சரி என்று முடிவெடுப்பது, எல்லாமே சத்தியம்தான் என்று முடிவெடுப்பது, எல்லாமே எனக்கு ஒன்றுதான் என்று முடிவெடுப்பது அல்லாஹ்வுடைய நேரு வழியில் நம்மை இருக்க வைக்காது. அது வழி கேட்டிலே நம்மை வீழ்த்தி விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நேர்வழி என்றால் எது? பல வழிகளை பின்பற்ற கூடாது. நமக்கு முன்னால் பல வழிகள் இருக்கிறது. இதில் எது சத்தியம் என்று நாம் எப்படி கண்டறிவது? அல்லாஹ் இதற்கு திருமறை குர்ஆனிலே நேர்வழியை எப்படி கண்டறிவது, எது நேர்வழி, எல்லா வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் அடிப்படையாக குர்ஆனிலே இந்த மார்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த களப்பற்ற தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இஸ்லாத்தின் அடிப்படையான அறிமுகத்தை நமக்கு வழங்குகிறார். இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்றால் இதுல இந்த மார்க்கத்தை பற்றிய அடிப்படை கொள்கையை, இந்த மார்க்கத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையை நமக்கு சொல்லித் தருபவன் யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எந்த கொள்கையை, எந்த ஆதாரங்களை நம் முன்னால் வைக்கிறானோ அதுதான் நேர்வழியாக இருக்க முடியும். அதிலே மனோ இச்சைகள் கலக்காமல் இருக்கின்ற பொழுது, அதிலே கருத்து வேறுபாடுகளை நுழைக்காமல் இருக்கிற பொழுது, மனித கருத்துக்களை அதிலே திணிக்காமல் இருக்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தை எந்த கொள்கையை அங்கீகரிக்கிறதோ அதுதான் நேர்வழியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை நமக்கு திருமறை குர்ஆனிலே தெரிவுபடுத்துகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, உங்கள் இறைவனிடமிருந்து எது அருளப்பட்டதோ அந்த இறை செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள்.
நீங்க இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் என்றால், இந்த மார்க்க அடிப்படையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தின் விவகாரமாக ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி அருளப்பட்டது? ஒன்று குர்ஆன், இன்னொன்று அந்த குர்ஆனுக்கு விளக்கமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம். பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று இருக்கின்ற பொழுது, இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் அல்லாஹ் என்று இருக்கிற பொழுது, நீங்கள் மார்க்க விவகாரமாக ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுங்க. வேறு மற்றவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றாதீர்கள். மார்க்கத்துக்கு வேறு பொறுப்புதாரர்கள் கிடையாது. எந்த மனிதர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உரிமையாளராக ஆக முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் இந்த இஸ்லாத்துக்கு உரிமையாளன். அவனுடைய கருத்து குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். மனித கருத்துக்களை பின்பற்றாதீர்கள். அப்ப எது சத்தியம்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது சத்தியம், மனித கருத்துக்களை பின்பற்றுவது அசத்தியம். அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இந்த மார்க்கத்தில் பின்பற்றுவதற்கு தகுந்த செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி. அப்ப பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தியான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற பொழுது அது சத்தியமாக இருக்கும். மனித கருத்துக்களை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுகிறான். அப்ப குர்ஆன் ஹதீஸை விடுத்து மனித கருத்துக்களை மார்க்கமாக்கிக் கொள்ளுகிற பொழுது, மனித கருத்துக்களும் குர்ஆன் ஹதீஸை போன்று பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்று சொல்லுகிற பொழுது அது அசத்திய கொள்கையாக ஆகிவிடும். பெயரை வைத்து முடிவெடுக்க கூடாது. தௌஹீது ஜமாத் என்று இருக்கிறது, சுன்னத் வல் ஜமாத் என்று இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களுடைய கூட்டமைப்பு ஜாக்கி என்று இருக்கிறது, தப்லீக் ஜமாத் என்று இருக்கிறது, அஹ்லே ஹதீஸ் என்று இருக்கிறது. பெயரை வைத்து இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை அறிய முடியாது. சொல்லக்கூடிய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மனித கருத்துக்களை பின்பற்றாதீர்கள். மனித கருத்துக்களை பின்பற்றுவது அசத்தியம். எங்கே குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றப்படுகிறதோ அங்கே சத்தியம் இருக்கிறது. எங்கே மனித கருத்துக்கள் மார்க்கத்தின் ஆதாரமாக கொள்ளப்படுகிறதோ அங்கே அசத்தியம் வந்து விடுகிறது என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இதனோடு இதை இன்னும் விவரித்து இறைவன் பல இடங்களில் பேசுகிறான். அதற்கு முன்பாக ஒரு சில கிளிப்பிங்களை பார்ப்போம். 1ஆம் நம்பர் கிளிப்பை போடுங்க. என்னது குர்ஆன் சுன்னா சஹாபான்னு சொல்லணும். குர்ஆன் சுன்னா மட்டும் சொல்றவங்க வழிகேடுன்னு சொன்னா அவர்தான் வழிகேடர். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இஸ்லாமிய உம்மத்தில் மார்க்கம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான். 4வது கிளிப்பை போடுங்க. ஒருத்தர் கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன பண்ணணும் என்று பேசுறாரு. யார் ஒருவர் குர்ஆன் சுன்னா அது மாதிரி சஹாபா விளக்கத்தை ஆதாரம் என்று சொல்கிறார்களோ அது வழிகேடு அப்படின்றார். இதெல்லாம் இதுவும் ஒரு பக்கம் அறியாம, அது ஒரு பக்கம். இதுல கவனிச்சீங்கன்னா முதலில் பேசுபவர் குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் சஹாபா என்று சொல்லக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் என்று சொல்பவர்களை யாராவது வழிகேடு என்று சொன்னார் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டார். 2வது பேசுறவரு குர்ஆன் ஹதீஸ் சஹாபான் சொல்வது தவறுன்னு யாராவது சொல்றாரோ அவர்தான் வழிகேட்டில் இருக்கிறார்னு இவங்க 2 பேருமே ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்றாங்க. இவங்க 2 பேருமே சொல்லக்கூடிய கொள்கை சலஃபி கொள்கை. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் குறிப்பாக இந்த காரைக்கால் பகுதியில இது போன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மன்ஹஜு சலஃப், சலஃபி கொள்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சலஃப்னா என்ன? முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். சலஃப்னா முன்னோர்கள். மன்ஹஜு சலஃப்னா முன்னோர்களின் வழிமுறை. சலஃபியாக்கள்னா முன்னோர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப முன்னோர்களை சார்ந்தவர்கள், முன்னோர்களுடைய வழிமுறையில் பயணிப்பவர்கள், முன்னோர்களை பின்பற்றுபவர்கள் என்று ஒரு கொள்கைக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? பெயரை வைத்து சத்தியத்தை அறிய முடியாது. பெயர் என்பது எல்லாரும் நல்ல பேரை தான் சூட்டி இருப்பாங்க. சுன்னத் வல் ஜமாத் ரொம்ப சூப்பரான பேர் தான். நபி வழியை பின்பற்றுகிற கூட்டமைப்பு நல்ல பேர் தான்.
பெயரை வைத்து சத்தியம் அல்ல, கொள்கை என்னவாக இருக்கிறது. ஆனா இந்த கொள்கை இருக்கல, சலஃபியாங்கிற கொள்கையுடைய பேரே தப்பா இருக்கு. இஸ்லாத்துல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இவர்களுடைய கொள்கைக்கு பேரே என்ன? முன்னோர்களின் வழிமுறை, முன்னோர்களை சார்ந்தவர்கள். குர்ஆன் ஹதீஸை சார்ந்திருங்கள், மனிதர்களின் கருத்தை பின்பற்றாதீர்கள், மற்றவர்களை மார்க்கத்தின் பொறுப்பாளராக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது தங்களுடைய கொள்கைக்கு பெயரே என்ன? முன்னோர்களை சார்ந்தவர்கள். பெயரே தப்பா இருக்கா இல்லையா? பெயரே தப்பா இருக்கிறது, கொள்கை எப்படி இருக்குது? மனிதர்களின் கருத்தை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் பொழுது மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடிய ஒரு கொள்கையை இவர்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டு பேருமே சலஃப்ங்கிற ஒரு கொள்கையை சொல்லக்கூடியவங்க. முதல்ல சொல்றவரே குர்ஆன் ஹதீஸ் இடத்துக்கு வேற எதுவுமே வராது, குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றவங்களை வழிகேடுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர்தான் வழிகேடுன்னு சொல்றாரு. ரெண்டாவது பேசுறவரே குர்ஆன் ஹதீஸ் சஹாபான்னு சொல்றவங்களை யாராவது வழிகேடுன்னு சொன்னா அவர் வழிகேடு. அப்ப இவர்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸ் சஹாபா. அந்த ஃபர்ஸ்ட் பேசினார்ல அவர் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவார், இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஈயம் பூசுன மாதிரியும் பூசாத மாதிரியும் இங்கேயும் அங்கே இருந்துகிட்டு அப்பப்ப கொஞ்சம் பேசுவார். ரெண்டாவது கிளிப்ப போடுங்க. நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாத வார்த்தை எப்படி இருக்கிறது? ஃபிரௌனை பின்பற்றலாமா? நும்ரூதை பின்பற்றக்கூடாது, அபூஜஹல பின்பற்றக்கூடாது, அதுபோல அதாவது இப்ராஹிம் சத்திர தந்தையை பின்பற்றக்கூடாது, அபூ லஹப பின்பற்றக்கூடாது, அபூபக்கர சேர்த்து பாருங்க. அப்ப உங்களுக்கு விளங்க அவருடைய பவர் என்னது. அதாவது இவர்களுடைய கொள்கை மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குவது. குர்ஆன் என்ன சொல்லுது? மனித கருத்துக்களை பின்பற்றாதீங்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பின்பற்றுகள்னு சொல்லுது. இப்படி சத்திய கருத்தை நாம எடுத்துரைத்து குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், மனித கருத்துக்கள் மார்க்கமாகாது, அது நபி தோழர்களுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்தின் அங்கீகாரம் கிடையாது என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஆதாரம் சொல்றாங்களாம். குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தான் கிடையாதுல இவங்களுக்கு. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு, மனித கருத்துக்களை பின்பற்றாதீங்கன்னு. ஆதாரம் இல்ல உடனே லாஜிக்கா சொல்றாங்களாம். என்ன லாஜிக்கு? நபி தோழர்களை பின்பற்ற கூடாது என்கின்ற வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? அபூ லஹபை பின்பற்ற கூடாது, அபூ ஜஹலை பின்பற்ற கூடாது, ஃபிரௌனை பின்பற்ற கூடாது, அது போல இருக்கிறது நபி தோழர்களை பின்பற்ற கூடாது என்கின்ற வார்த்தை. அப்ப இந்த கொள்கையை சொல்லலாமா? ஆதாரத்தை கொடுங்கன்னா, நபி தோழர்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் காட்டுங்கன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல இது அறிவார்ந்த கேள்வியா? இதே கேள்வியை அப்படியே திருப்பி பாசிட்டிவா கேட்டு பாருங்க. குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும்னா குர்ஆன் ஹதீஸ் இடத்துல போய் நபி தோழர்களை வைக்க வேண்டியது வருதே. இப்படி கேட்கலாம் தானே? அப்ப இது ஆதாரமா? இந்த லாஜிக் நினைச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய கேள்வி ஆதாரமா? நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றால் சலஃபு கொள்கை என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை என்றால் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட வேண்டும். அப்படி ஆதாரம் காட்ட இயலாதவர்கள், அப்படி ஆதாரம் இல்லாதவர்கள் இப்படியான கேள்விகளின் மூலமாக தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டலாம் நினைக்கிறாங்க. இது சத்தியமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டினோமே, அந்த ஒரு வசனம் போதும் இது அசத்தியம் என்று நிறுவுவதற்கு. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது? குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. நபி தோழர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வந்ததா? அபூபக்கருக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்ததா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்ததா? இல்லை என்கின்ற பொழுது அப்ப அது அல்லாஹ்வுடைய செய்தி அல்ல. அல்லாஹ்வுடைய செய்தி என்பது குர்ஆன் ஹதீஸ் தான். அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது. நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை பொறுப்புதாரிகளாக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் பொறுப்புதாரிகளாக பின்பற்றாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்து மார்க்கமாகாது. அது எந்த மனிதராக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுடைய இடத்துல வந்து நிக்காதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா இவங்க அந்த கருத்துக்கு, இந்த வசனத்துக்கு மாற்றமாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக
நபி தோழர்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரம் என்று நிறுவுவதற்கு ஆதாரம் இல்லாம இது போன்று அறிவுக்கு முரணான பல கேள்விகளை கேட்டு தங்களுடைய கொள்கையை நிறுவ பார்க்கிறார்கள். அவ்வளவு பலவீனமான கொள்கையாக இது இருக்கிறது. இப்படி போய் நபி தோழர்களை பின்பற்றணும் இப்படின்னு இறங்க ஆரம்பிச்சவங்க இவங்க தர்காவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. தர்காவை ஷிர்க் என்று சொல்வார்கள். ஆனால் அது ஒன்று மட்டும் தௌஹீதுக்கு அடையாளம் அல்ல. தர்காவை ஷிர்க் என்று சொல்வது தௌஹீதுக்கு அடையாளம் என்றால் தப்லீக் ஜமாத்தையும் தௌஹீது என்று சொல்ல வேண்டும். சொல்லிவிட முடியுமா? தர்காவை ஷிர்க் என்று சொல்வது மட்டும் தௌஹீதுக்கு அடையாளம் அல்ல. தூதுத்துவ கொள்கையில் அல்லாஹ்வுடைய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது, அந்த செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையை தாங்கி இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையிலேயே தௌஹீதாக இருக்க முடியும். தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டதுனால எல்லாரும் தௌஹீதா இருக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா தப்லீக் ஜமாத்தை தௌஹீதுங்கிற பட்டியலில் சேர்த்திட வேண்டியதான். சேர்த்திட முடியுமா? கதைகளையும் கப்சாக்களையும் இமாம்களையும் மார்க்க ஆதாரங்களாக பின்பற்றக்கூடியவர்களை எப்படி தௌஹீது பட்டியலில் சேர்க்க முடியாதோ அதே போக்கு அதற்கு எந்த வகையிலையும் குறைவில்லாதவர்கள் தான் இந்த சலஃபுகள் என்ற பெயரில் வலம் வரக்கூடியவர்கள். மன்ஹஜு சலஃப் என்ற பெயரில் வலம் வரக்கூடியவர்கள் தர்காவை ஷிர்க் என்று சொல்லிவிட்டால் அவர்களை தௌஹீத் என்று சொல்லிவிட முடியாது. வஹீ விஷயத்திலே எப்படி நடக்கிறார்கள்? மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குகிற பொழுது அவர்கள் தௌஹீத் என்கின்ற அந்த கொள்கையிலிருந்து தடம்புரள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இவங்க நபி தோழர்களை பின்பற்றணும்ங்கிறது ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறம் இமாம்களை பின்பற்ற வேண்டும்னு போய் எப்படி இன்றைக்கு இந்த தர்காவை வணங்கக்கூடியவர்களும் தப்லீக் ஜமாத்தினரும் இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரம் என்று மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக ஆக்குவாங்களோ அந்த நிலைக்கு இவர்கள் போயிட்டாங்க. இஜ்மானா என்ன தெரியுமா? ஒரு காலத்துல வாழ்ந்த மக்கள் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கருத்தை சொல்வாங்கன்னா அதுவும் மார்க்க சட்டம். குரானில் உள்ளது எப்படி மார்க்க சட்டமோ, ஹதீஸில் உள்ளது எப்படி மார்க்க சட்டமோ, அதுபோல ஒரு காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை சொல்வார்கள் என்றால் அதுவும் மார்க்க சட்டம் தான். மனித கருத்தை குரான் ஹதீஸ் இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. அப்ப இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. மூணாவது கிளிப்பை போடுங்க. இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவென்றால் ஒரு ஹதீஸை விட மிகப்பெரிய ஆதாரம் தான் இந்த இஜ்மா என்பது. இதை புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்றாரு? ஒரு ஹதீஸை விட மிக பலமான ஆதாரம் இஜ்மாமா. ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாயிலிருந்து இப்படியான வார்த்தை வரலாமா? ஹதீஸ் என்பது இறைவனுடைய அங்கீகாரம் பெற்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அங்கீகாரத்தை பெற்று சொன்ன சொல்தான் வஹீ ஹதீஸ் என்பது. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா. இந்த நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இவர் பேசுவது அல்லாஹ்வுடைய வஹீ. அல்லாஹ் சொன்னான்ல அந்த வஹீய அந்த ஹதீஸ அதையெல்லாம் விட பலமான ஆதாரம் எதுவா? மனிதர்களுடைய கருத்தான இஜ்மாமா. எங்க போய் நிக்கிறாங்கன்னு தெரியுதா? இஸ்லாத்தினுடைய சத்திய வழியை விட்டு நேரு வழியை விட்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம் என்கின்ற அடிப்படையை விட்டு இறங்க ஆரம்பித்தவர்கள் நபி தோழர்கள் மார்க்கம் என்று சொன்னார்கள். இமாம்களுடைய கருத்து மார்க்கம் என்று சொன்னார்கள். இப்போது இஜ்மா ஹதீஸை விட பலமான ஆதாரம் என்கின்ற அளவுக்கு மோசமான வழிகேட்ல போய் நிக்கிறாங்க. எப்படி தௌஹீத் என்று சொல்ல முடியும்? இவர்களை தௌஹீத் என்ற பட்டம் சூட்டிவிட முடியுமா? தர்காவை ஷிர்க் தாயத்து ஷிர்க்னு மட்டும் சொல்லிட்டா தௌஹீத் ஆகிவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள். அந்த அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்குவது எப்படி தௌஹீத் ஆகும்? யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு சொன்னோம். அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்தில் என்ன சட்டதிட்டங்கள், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, எல்லா அடிப்படைகளையும் நமக்கு சொல்லி தருபவன் அல்லாஹ் தான். அதான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம்ங்கிறது அர்த்தம். எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துபவன் அல்லாஹ்.
ஒன்றை செய்ய வேண்டுமா, ஒன்றை வழிகாட்ட வேண்டுமா, இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற சட்டமாக ஒன்றை தெரிவிக்க வேண்டுமா, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். அந்த அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அறிவு ஜீவியாக திகழ்ந்த ஆதம் நபிக்கு இந்த அதிகாரம் இருந்ததா? அல்லாஹ் வழங்கவில்லை. அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று ஆதம் நபியினுடைய அறிவை இறைவன் மெச்சி பேசுகிறான். அத்தகைய ஆதம் நபியை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழி உங்கள்கிட்ட வரும், அதை பின்பற்றினாதான் மறுமையில உங்களுக்கு வெற்றிங்கிறான் அல்லாஹ். உங்க இஷ்டத்துக்கு நடக்க கூடாது, உங்க மனசுல தோன்றதை எல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு அறிவு இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது என்பதற்காக மார்க்க விவகாரத்தில் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். வஹி வரும், ஏன் செய்தி உங்களுக்கு வரும், அதை பின்பற்றுங்க, அதுதான் சத்திய வழின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்லாமிய வரலாற்றிலே இப்ராஹிம் நபிக்கு நிகரான ஒரு இறைநேச செல்வர் உண்டா? வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வே சாட்சி பகருகிற ஒரு இறைநேச செல்வர் இப்ராஹிம் நபி அவர்கள். அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று காபாவை கட்டி முடிக்கிறார்கள். காபாவை கட்டி முடித்து விட்டு இப்ப அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி வணங்குறது? நான் இறைநேச செல்வர், அல்லாஹ்வுடைய அவுலியா, அதனால நான் விரும்புகிற அடிப்படையில் சட்டத்தை அமைக்கிறேன். இப்ராஹிம் நபி போவல, அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறார், வ அரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்கள் வழிபட வேண்டிய வணக்க வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு கற்றுத்தா, எனக்கு சொல்லித்தா. நானா உன்னை வணங்கிட முடியாது, நானா இந்த மார்க்கத்தின் சட்டத்தை எடுத்துக்கொண்டு விட முடியாது, நானாக இந்த மார்க்கத்தினுடைய கிரியைகளை அமைத்துக் கொள்ள முடியாது, எனக்கு நீ சொல்லித்தா, இந்த மார்க்கத்தின் எஜமானன் நீந்தான். இப்ராஹிம் நபி கேட்டார்களா இல்லையா? அப்ப அறிவுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டம் அமைப்பதற்கும் தொடர்பு கிடையாது. இறை நேசத்திற்கும் மார்க்கத்தினுடைய சட்டதிட்டத்தை அமைப்பதற்கும் தொடர்பு கிடையாது. மார்க்கத்தின் சட்டதிட்டங்களுடைய அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சில காஃபிர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க, இந்த குர்ஆனுடைய சட்டதிட்டத்தை கொஞ்சம் மாத்துங்களேன், எங்களுக்கு தகுந்த மாதிரி சில சட்டதிட்டங்கள் இந்த குர்ஆன்ல கொண்டு வாங்களேன் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, நானாக மாற்றுகிற அதிகாரம் எனக்கு இல்லையே. நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? நானாக மாற்றுகிறேன், இந்த குர்ஆனில் திருத்தம் செய்கிறேன், இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை சேர்க்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, நானே எனக்கு எந்த செய்தி அறிவிக்கப்படுதோ அதைத்தான் பின்பற்றுகிறேன். எனக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளையே நானாக சட்டம் அமைத்துக் கொள்ள முடியாது. என் மனதில் தோன்றியவைகளை இஸ்லாத்தின் சட்டமாக ஏற்றிவிட முடியாது. எனக்கு அல்லாஹ் சொல்லுவான், அதைத்தான் நானே பின்பற்றணும். அப்ப நபிமார்களுக்கு கூட இந்த மார்க்கத்தில் சட்டம் அமைக்கிற அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இப்போது நபி தோழர்கள் இமாம்கள் விஷயத்துக்கு வருவோம். நபி தோழர்கள் சிறந்தவர்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய ஈமானும் நபி தோழர்களுடைய ஈமானும் சரிக்கு சமமாக ஆகிவிட முடியுமா? ஒரு காலத்திலையும் ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மத்தை கொட்டி கொடுத்தாலும் கூட, உஹது மலை அளவுக்கு தர்மத்தை நாம அள்ளி கொடுத்தாலும் அவர்கள் அரை கை அளவுக்கு செய்கின்ற தர்மத்துக்கு ஈடாகாது. அவ்வளவு இஹ்லாஸ்ல ஈமானிலே நம்மை முந்தியவர்கள் அவர்கள். அப்படியான நபி தோழர்கள் சிறந்தவர்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. இஹ்லாஸிலே சிறந்தவர்கள், இறையச்சத்திலே சிறந்தவர்கள், ஈமானிலே சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய அந்தஸ்தில் சிறந்தவர்கள், மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனாலும் அவர்கள் மனிதர்கள். நபிமார்கள் எப்படி மனிதர்களோ நபி தோழர்களும் மனிதர்கள். அல்லாஹ்வுடைய வஹியோடு நேரடி தொடர்பில் இருந்த நபிமார்களுக்கே மார்க்கத்தினுடைய சட்டதிட்டத்தை அமைப்பதற்கு, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைனா அவர்கள் சொந்தமாக சொல்வதே மார்க்க விவகாரமாக ஆகாது என்றால்,
இந்த நபி தோழர்கள் சொல்வது எப்படி மார்க்க விவகாரம் ஆயிடும்? இதெல்லாம் நம்ம சொன்ன உடனே இவங்க நபி தோழர்களை திட்டுறாங்க, நபி தோழர்களை ஏசுகிறார்கள் என்று சொல்வார்கள். நபி தோழர்கள் இங்க யாரும் ஏசல, நபி தோழர்களின் மீது எந்த கோபமும் கிடையாது. நபி தோழர்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர்களுடைய தியாகத்துக்கு ஈடு இணை இல்லை. அவர்களுடைய தியாகங்கள் நமக்கு முன்மாதிரிகள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரமாக ஆகுமா? அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்க ஆதாரமாக ஆகுமா? அந்த நபி தோழர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து குர்ஆனை நமக்கு பெற்று சொன்னார்கள். அந்த குர்ஆனை நாம ஏத்துக்கிறோம். நபி தோழர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பார்த்து கேட்டு நமக்கு அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்திகளை நபி தோழர்கள் மூலமாக தான் ஏத்துக்கிறோம். ஆனா அதே நபி தோழர்கள் சொந்தமாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அதுவும் இந்த குர்ஆன் ஹதீஸும் சமமாக ஆகுமா? குர்ஆன் ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை இந்த நபி தோழர்களுடைய கருத்துக்கு கொடுத்து விடலாமா? அதற்கு என்ன ஆதாரம்? அப்படி அல்லாஹ் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறானா என்பதுதான் இங்கு கேட்கப்படுகிற கேள்வி. இப்னு ஹஸ்ம் என்ற ஒரு இமாம் இருந்தார் வரலாற்றுல. அந்த இப்னு ஹஸ்ம் என்கின்ற இமாம் நம்மள என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க நபி தோழர்களை திட்டுறாங்கன்றுவாங்க. ஒரே பேச்சுல முடிச்சுட்டு போயிடுவாங்க, சம்பந்தமே இல்லாம. நாம எவ்வளவுதான் நபி தோழர்கள் நாங்க திட்டலே நேசிக்கிறோம் சொன்னாலும் ஒரு வார்த்தையில் என்ன சொல்லிட்டு போயிடுறது, நபி தோழர்களை திட்டுறவங்க. ஏன்னா பதில் இல்லைன்ன உடனே, தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரம் இல்லைன்ன உடனே ஒரு சென்டிமெண்ட்டை இங்க புகுத்திடுவாங்க, இவங்க நபி தோழர்களை திட்டுறவங்க அப்படின்னு. அதனால்தான் அவர்களே மெச்சுகிற, அவர்களே மதிக்கிற ஒரு இமாம் சொன்ன கருத்தை இங்க பதிவு செய்யறோம். இவர் சொன்னது நமக்கு ஆதாரம் கிடையாது, நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். அவர்களுடைய கொள்கையில அவர்கள் மதிக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஸ்ம் என்ன சொல்லி இருக்கிறார் நபி தோழர்கள் விஷயத்துல, இதை இங்க என்ன செய்யறோம், நம்ம எடுத்து சொல்றோம். அவர் சொல்றாரு, ஃபமினல் மஹால் ஐ யஅமுர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்திபாஇ குல்லி காயிலின் மின ஸஹாபா. சஹாபாக்களிலிருந்து ஒவ்வொருவரையும் பின்பற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருப்பார்கள் என்பது அசாத்தியமான விஷயம். இந்த நபி தோழரை பின்பற்றுங்க, நபி தோழர்களை மார்க்க ஆதாரமா ஏத்துங்க, இப்படி ரசூல்லா சொல்லி இருக்கவே மாட்டாங்க. ரசூல்லா இப்படியான கட்டளையை இஸ்லாத்தின் அடிப்படை விஷயத்துல சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இப்படியான ஒரு கொள்கை இருப்பதே அசாத்தியம், இது சாத்தியமே இல்லாத கொள்கை. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், வஃபீஹிம் மை யுஹல்லிலு ஷைஅ வகைருஹு மின்ஹும் யுஹர்ரிமுஹு. ஏன்னா சில நபி தோழர்கள் ஒரு விஷயத்தை ஹலால்னு சொல்லியிருப்பாங்க, வேறு சில நபி தோழர்கள் அதே விஷயத்தை ஹராம்னு சொல்லுவாங்க. இப்ப எதை பின்பற்றுவீங்க? நபி தோழர்களை பின்பற்றுவதற்கு மார்க்கம் கட்டளை இடுகிறது என்றால், அப்படியான ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்லி தருகிறது என்றால், சில நபி தோழர்கள் ஒரு விஷயத்தை ஹலால் என்கிறார்கள், சில நபி தோழர்கள் அதே விஷயத்தை ஹராம் என்கிறார்கள். இதுல எதை ஏத்துக்குவீங்க? இது சாத்தியமான ஒரு கொள்கையா? இது சாத்தியமே இல்லாத ஒரு அடிப்படை ஆதாரமற்ற கொள்கை. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, வலவுகான தாலிக், இப்படி ஒரு கொள்கை இருக்கும் என்றால், நபி தோழர்களை பின்பற்றுவது மார்க்கத்தின் அடிப்படை என்ற ஒரு கொள்கை இருக்கும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? லகான பைஉல் ஹம்ரி ஹலாலன் இக்திதாஅன் பி சமுரத் இப்னுல் ஜுந்துப். சமுரா பின் ஜுந்துப் என்கின்ற நபி தோழரை பின்பற்றி மதுவை விற்பனை செய்வது ஹலால் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நபி தோழர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தார். சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாலும், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாலையும் மது விற்பனை என்பது ஹலால் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இப்ப நபி தோழர்களை பின்பற்றணும் அப்படி நீங்க கொள்கை எடுத்தீங்கன்னா, இந்த சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றி நீங்க என்ன கொள்கை எடுக்க வேண்டியது வரும்? மதுவை விற்பனை செய்வது ஹலால் என்று சொல்ல வேண்டியது வரும். அதே போல லகான அக்குலுல் புர்தி லிசாயிமி ஹலாலன் இக்திதாஅன் பி அபீ தல்ஹா. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றி ஒரு நோன்பாளி பனிக்கட்டி இருக்குதுல, அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். ஒரு நோன்பாளி பனிக்கட்டியை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்? அது தண்ணி தான், தண்ணியினுடைய ஒரு வடிவம் தான், எதையுமே சாப்பிடக்கூடாது. அது தண்ணியினுடைய இன்னொரு வடிவமாகவும் இருக்குது.
அப்ப இதை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, ஆனா அபூ தல்ஹா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? பனிக்கட்டியே நோன்பாளி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லைங்கிறார். இப்ப நபி தோழர்களை பின்பற்றலாம்னு கொள்கை எடுத்தீங்கன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றி நீங்க என்ன சொல்லணும்? நோன்பாளி பனிக்கட்டி எல்லாம் சாப்பிட்டுங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தாகம் எடுத்திருக்கா தண்ணி குடிக்காதீங்க, பனிக்கட்டியே சாப்பிட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது. சமுரா பின் ஜுந்தூப் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றி என்ன சொல்லணும்? நீ மது குடிச்சாதான், நீ சாராயம் குடிச்சாதான் தப்பு, நீ விற்பனை செஞ்சுக்க தப்பு இல்ல, அதன் மூலமா நீ பொருளாதாரத்தை ஈட்டிக்கன்னு சொல்ல வேண்டியது வரும். சொல்லுவீங்களா? கேட்கிறார். யார் கேட்கிறார்? இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள் இதை தன்னுடைய இஹ்காம் என்கின்ற நூலிலே கேள்விகளாக பதிவு செய்கிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், இப்படி நபி தோழர்களுடைய கருத்துக்கள்ல அவங்க சில சரியான கருத்துக்களையும் சொல்லியிருக்கலாம், தவறான கருத்துக்களையும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அது அவர்களுடைய வரலாறுல நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. இப்படி தவறு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பின்பற்ற சொல்லுவாங்க? அவர் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்ல கைஃப யஜூஸு தக்லீது கௌமின் யுக்திஊன வ யுஸீபூன், சரியாகவும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, தப்பாகவும் சில நேரத்தில் சொல்லுவாங்க. இப்படியான ஒரு கூட்டத்தாரை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் எப்படி சொல்லும்? அவர்களை கண்மூடி பின்பற்றுவது எப்படி ஆகுமானது ஆகும்? குர்ஆன் ஹதீஸ்ல தவறுக்கு இடம் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் தப்புக்கு அப்பாற்பட்ட செய்தி. அப்படியான செய்தியை பின்பற்றுவது மார்க்கத்துல கடமை. இந்த நபி தோழர்களுடைய கருத்தில் தப்பு இருக்குதே, தப்பு உள்ள ஒரு கருத்தை எப்படி பின்பற்றுவது மார்க்கம் சொல்லணும்? அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு இவர்களுக்கு ஒரு மறுப்பையும் சொல்லுகிறார். என்ன மறுப்பு தெரியுமா? இந்த நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள், இந்த சலஃபி கொள்கையை சார்ந்தவர்கள், இன்னைக்கும் இவர்கள் இந்த காரணத்தை தான் சொல்லுவாங்க, நாங்க ஏன் நபி தோழர்களை பின்பற்றோம்னு சொல்லணும்னா, அவங்க தானே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட வாழ்ந்தாங்க. ஆதாரம் ஆரம்பத்தில் நம்ம கேட்டோம்னா ஆதாரமே இல்லை. நம்ம ஆரம்பத்திலே ஒரு கிளிப்பிங்க போட்டோம்ல, என்ன கிளிப்பிங் போய் அதுல என்ன கேட்டாங்க? கேட்ட கேள்வி அபூ ஜஹலை பின்பற்ற கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கிறது, அபூபக்கரை பின்பற்ற கூடாது என்பது. இப்படி கேள்விதான் வரும், ஆதாரம் வராது. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாரத்தை சொல்லாம ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லுவாங்க. என்ன சென்டிமெண்ட்? நபி தோழர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவங்க இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் இறங்குகிற காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லையா? அவர்கள் சொல்வது சரியா இருக்குமா, நீங்க சொல்றது சரியா இருக்குமா? இப்படி ஒரு கேள்வி, ஒரு சென்டிமெண்ட்டை போடுறது. ஆதாரம் இல்லாதவர்கள் தான் சென்டிமெண்ட் கொக்கியின் மூலமாக மக்களை கவர நினைப்பாங்க. இதுக்கு இவர் பதில் சொல்றார். வம்மா கௌலுஹும் இன்ன ஸஹாபத ரலியல்லாஹு அன்ஹும் ஷஹீதுல் வஹிய ஃபஹும் அலமு பிஹி, நபி தோழர்கள் தான் வஹி இறங்கிய காலத்தில் நேரடியாக அதை கண்கூடாக கண்டவர்கள், அதனால் அவர்கள் தான் அந்த வஹியை குறித்து நன்கறிந்தவர்கள், எனவே அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, அதனால அவங்கள பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் காலத்துல தாபீன்கள் வாழ்ந்தாங்க, அதனால அந்த தாபீன்களையும் பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபீன்கள் காலத்தில் வாழ்ந்த தபா தாபீன்களை நாம பின்பற்றணும். இப்படி ஒவ்வொரு தலைமுறை, ஏன்னா தலைமுறையை பார்த்து பார்த்து தானே வந்திருக்கிறாங்க, அப்ப எல்லாரையும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு போங்க. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நிக்காம வஹி இறங்கிய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்வீர்கள் என்றால், சஹாபாக்கள் வஹி இறங்கின காலத்துல வாழ்ந்தவங்க, அந்த சஹாபாக்களை யார் பார்த்தா? தாபீன்கள் பார்த்தாங்களே, அப்ப தாபீன்களையும் பின்பற்றணும்னு சொல்லுங்க. அந்த தாபீன்களை யார் பார்த்தா? தபா தாபீன்கள் பார்த்தாங்களே, அவங்கள பின்பற்றணும்னு சொல்லுங்க. இப்படியே ஒவ்வொரு காலமா அவங்கள பார்த்தாங்க, இவங்கள பார்த்தாங்கன்னு உங்க காலத்துல உள்ள ஒவ்வொருத்தவரையும் பின்பற்றிட்டு போவீங்களா கேட்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு அறிவுக்கு முரணான ஒரு விஷயம். அவர்கள் வஹீயின் காலத்துல வாழ்ந்தவர்கள், யாரு மாற்று கருத்து சொன்னார்? அவர்கள் தான் குர்ஆனை நமக்கு எடுத்து சொன்னார்கள், அந்த குர்ஆனை எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் தான் ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறார்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். அது இல்லாம, குர்ஆன் ஹதீஸ் இல்லாம அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லுகிற பொழுது அது மார்க்க ஆதாரமாக ஆகுமா? அதுதான் இங்கே கேள்வி. அதற்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரமும் கிடையாது.
இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி வஹியை அவங்க நேரடியா பார்த்தவங்கம்பாங்க. இன்னொன்னு என்ன, நமக்கு தெரியாது, புராண ஹதீஸை படிச்சா புரியாது, சஹாபாக்களுக்கு தான் தெரியும், அவங்களுடைய கருத்தை தான் நம்ம ஏத்துக்கணும் அப்படிம்பாங்க. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் ஹதீஸ் மக்களுக்கு புரியாது, ஒரு காலத்தவருக்கு மட்டும்தான் புரியும்னு அல்லாஹ் சொல்றான். நபி தோழர்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் புரியும், மற்ற மக்களுக்கு புரியாது. அப்படியா சொல்றான்? யஸ்ஸர்னல் லிஸ்ஸிக்ர், இந்த குர்ஆன் அறிவுரை பெறுபவர்களுக்கு இந்த குர்ஆன் சிந்திப்பதற்கு இலகுவானது. இந்த குர்ஆன் அவ்வளவு இலகுவாக நாம் ஆக்கி இருக்கிறோம்ங்கற அல்லாஹ். இந்த குர்ஆனை இறைவன் இலகுவாக்கி இந்த குர்ஆனை புரிவதற்கு தான் இன்னொரு செய்தியை அல்லாஹ் தரான். என்ன செய்தி? ஹதீஸ்ங்கற செய்தி. லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நபியே நீங்கள் விளக்குவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக, குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்கு தான் ஹதீஸ். அப்ப குர்ஆனை அல்லாஹ் இலகுவாக தந்திருக்கிறான். அந்த இலகுவான செய்தியை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஹதீஸை தந்திருக்கிறான். என்னை போன்று விளக்குபவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பையும் இல்ல இல்ல எனக்கு குர்ஆன் ஹதீஸ் புரியல, நபி தோழர்கள் சொன்னாதான் புரியுதுன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட இந்த நபி தோழர்களுடைய வார்த்தையை உயர்த்துறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொன்னது எனக்கு புரியல, அல்லாஹ் எளிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னது எனக்கு புரியல, அந்த எளிமையான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஹதீஸையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே, அந்த விளக்கமும் எனக்கு புரியல. நபி தோழர்கள் விளக்கி சொன்னா தான் எனக்கு புரியுதுன்னா, அப்ப இங்கே யாருடைய வார்த்தையை விட யாருடைய வார்த்தையை மேலாக்குறாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை எனக்கு புரியல, அல்லாஹ் விளக்கி சொல்வது எனக்கு புரியல, அல்லாஹ் தெளிவுபடுத்துவது எனக்கு புரியல, நபி தோழர்கள் தெளிவுபடுத்தினாதான் எனக்கு புரியுதுன்னா, இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? யோசிச்சு பாருங்க. இப்படி வெறும் சென்டிமெண்ட்டுகளை மட்டும் வைத்துதான் தங்களுடைய கொள்கையை நிறுவ பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் நாம பார்த்தோம்ல, இஜ்மான் சொன்னதற்கும் சஹாபாக்கள் மார்க்கத்தின் ஆதாரம் என்று சொன்னதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் என்னவென்றால், திருமறை குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தை அவங்க என்ன செய்வாங்க? மேற்கோள் காட்டுவாங்க. சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 115வது வசனத்துல இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒமை யுஷாக்கிர் ரசூல், யார் தூதருக்கு முரண்படுகிறாரோ, மிம்பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி தெளிவானதற்கு பிறகு தூதருக்கு யார் முரண்படுகிறாரோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினின், மூமின்களுடைய வழி அல்லாததை யார் பின்பற்றுகிறாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர் செல்லுகின்ற விதத்தில் நாம் விட்டு விடுவோம், வ நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் அவரை கருகச் செய்வோம், வ சாஅத் மசீரா, அது திரும்பும் இடத்தால் கெட்ட இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் 2 சாராரை பற்றி பேசுறான். ஒன்னு யாரு? தூதருக்கு யார் முரண்படுகிறாரோ அவரும் நரகத்துக்கு போவாரு. மூமின்களுடைய வழி அல்லாததை யார் பின்பற்றுகிறாரோ அவரும் நரகத்துக்கு போவாரு. அதனால மூமின்களுடைய வழியை பின்பற்றணும். மூமின்களுடைய வழி, மூமின்கள்னா யாரு? நபி தோழர்கள் தான், இமாம்கள் தான், முன்னாடி காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் தான் மூமின்கள், அவங்கள நாம பின்பற்றணும். இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. முதல்ல இந்த வசனத்திலிருந்து இவர்கள் ஆதாரம் எடுக்கிறதா இருந்தா, இவர்கள் சொல்லக்கூடிய மனித கருத்துக்களை மார்க்கமாக்குகிற கொள்கைக்கு இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுவதாக இருந்தால், மூமின்களை பின்பற்ற வேண்டும்னா உங்களை நாம் பின்பற்ற, என்ன நீங்க பின்பற்றுங்கன்னு ஒவ்வொருத்தவரும் எல்லாத்தையும் பின்பற்றணும். ஆனா அங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மட்டுப்படுத்துவாங்க. மூமின்கள்னா எல்லாரும் கிடையாது, நபித்தோழர்கள் தான், இமாம்கள் தான். இதுக்கு முதல்ல என்ன ஆதாரம்? மூமின்கள்னா நபித்தோழர்களை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மூமின்கள்னா இமாம்களை மட்டும்தான் குறிக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை முதல்ல தெளிவுபடுத்தணும். அதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஆதாரம் காட்ட மாட்டாங்க. அப்ப மூமின்கள் எல்லா மூமின்களையும் பின்பற்றணும்னா என்ன நீங்க பின்பற்றணும், உங்களை நான் பின்பற்றணும்னு இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லி தருமா? அப்ப இது மூமின்கள் மனித கருத்துக்களை பின்பற்றுவதை பற்றி பேசவில்லை, மூமின்களுடைய வழியை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு மனிதரை பின்பற்றுவதை பற்றி பேசவில்லை, மூமின்கள் உருவாக்குகிற வழியை பற்றி பேசவில்லை. மூமின்கள் செல்ல வேண்டிய வழி எது, அதை பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றாதவர் நரகத்திற்கு போவார் என்று பேசுகிறது. மூமின்கள் செல்ல வேண்டிய வழி எது? அல்லாஹ் அதை குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான்.
இன்னமா கான கவுலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். மூமின்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்களுடைய சொல் என்னவாக இருக்கும் என்றால் யகூலு சமிஅனா வ அத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இருக்கும். குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கப்படுறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் மூமின்கள் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு செவியற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இருப்பார்களே தவிர மனித கருத்துக்களை தேடி செல்ல மாட்டார்கள். இதுதான் மூமின்களுடைய வழி. இன்னும் இறைவன் குர்ஆன்ல இந்த மூமின்களுடைய வழியை பற்றி சொல்கிறான். வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், ஒரு மார்க்க விவகாரத்தை தீர்மானித்து விட்டால், அய்யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுடைய மார்க்க விவகாரத்தில் சுய விருப்பத்தை கொள்வது எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் அனுமதி இல்லை, எந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. ஒரு மூமின் என்றால் அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல சுய விருப்பம் கொள்வது, இப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, இந்த மனிதர் சொல்வதை ஏத்துக்கலாமே, இப்படி சுய விருப்பத்தை மார்க்கத்தில் திணிப்பது எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் அனுமதி இல்லை, பெண்ணுக்கும் அனுமதி இல்லை. அப்ப எங்க போகணும்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். இன்னும் இறைவன் இதை இன்னும் தெளிவாக திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசாவுல 59வது வசனத்துல சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு, ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சுன்னா அந்த அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது, ஒரு மார்க்க விவகாரம், இதை செய்யலாமா கூடாதான்னு கருத்து வேறுபாடு வருதுன்னா ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மூமின்களுடைய வழி என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது மூமின்களுடைய வழி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது மூமின்களுடைய வழி. மார்க்க விவகாரத்திலே உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் கூட அந்த கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வையும் குர்ஆன் ஹதீஸ்ல தேடுவதுதான் மூமின்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்றானே தவிர இங்க எங்கேயாவது அபூபக்கர்ட்ட தேடுங்க, உமர்கிட்ட தேடுங்க, நபி தோழர்கள்ட்ட தேடுங்க, இமாம்கள்ட்ட தேடுங்க, இமாம் ஷாஃபிட்ட தேடுங்க சொல்லுகிறானா? அப்ப மனித கருத்துக்களுக்கு இஸ்லாத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கத்தின் அடிப்படை என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற பொழுது அந்த அடிப்படைக்கு மாற்றமாக மார்க்கத்தினுள்ளே மனித கருத்துக்களையும் மார்க்க ஆதாரமாக ஆக்கக்கூடியவர்களாக இந்த சலஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கையினர் வலம் வருகிறார்கள். அவர்கள் தௌஹீத் என்று இதற்கு பெயர் சூட்டிக் கொண்டாலும் இது தௌஹீதாக ஆகாது. தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று சொல்வது மட்டும் தௌஹீத் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்குத்தான் வஹி வந்தது, வஹி மட்டும் தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்ற தூதுத்துவ கொள்கை என்ன ஆச்சு? தூதுத்துவ கொள்கையை கண்டு கொள்ள தேவையில்லை என்றால் தப்லீக் ஜமாத் சத்திய கொள்கையில் பயணிக்கிறது என்று சொல்ல வேண்டும். கதைகளையும் கப்சாக்களையும் இமாம்களையும் பெரியார்களையும் மார்க்க ஆதாரமாக கொள்பவர்கள் அவர்கள் சத்திய கொள்கையில் இருக்கிறவர்களா? அவர்கள் அசத்தியத்தில் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கொள்கை அசத்தியம் என்று நிரூபிப்பதற்கு எந்தெந்த குர்ஆன் வசனங்களும் எந்தெந்த ஹதீஸ்களும் இருக்கிறதோ அவை அத்தனையும் இந்த சலஃபியாக்கள் என்கின்ற நவீன கொள்கையினருக்கும் பொருந்தும். அவர்களும் அசத்தியவாதிகள் என்ற அந்த குர்ஆன் வசனங்கள் நிரூபிக்கிறது. மனித கருத்துக்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது. அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். இப்ராஹிம் நபியை விட சிறந்தவர் உண்டா? ஆதம் நபியை விட அறிவாளி உண்டா? நபி தோழர்கள் சிறந்தவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. இஹ்லாஸில் உயர்ந்தவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும்? அவங்க ஒன்னு சொன்னா அதுதான் சட்டம், அதற்கு மாற்று கருத்தை தெரிவிக்க கூடாது, கண்ணை மூடி அதுல போயிடணும்னா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல தப்பிச்சிட முடியுமா? இமாம் இப்னு ஹஸம் கேட்டாரே, மது விற்பனை ஹலால்னு சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி சொல்லுவீங்களான்னு. அப்படி சொல்லிட்டு சமுரா இறைவா, சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன், அல்லாஹ்விடத்துல தப்பிச்சிட முடியுமா? நாளை மறுமையிலே வருகின்ற ஒவ்வொரு வழிகட்ட கூட்டமும் முன்னோர்களைத்தான் கை காட்டும்.
யா அல்லாஹ், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் யோசிச்சு பார்க்கல, நான் சிந்திக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ என் முன்னோர்கள் போனாங்க, மூதாதையர்கள் போனாங்க, அந்த வழியில நான் போயிட்டேன். அவர்கள் நரக படுகுழியிலே கிடப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, உலகத்துல வாழ்ந்தப்பவே நாங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? குர்ஆன் ஹதீஸுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருந்தா இந்த நரக படுகொலியிலே நாங்கள் வீழ்ந்து இந்த வேதனையை நாங்கள் அனுபவிக்க மாட்டோமே. உலகத்துல வாழ்ந்தப்போ குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க நின்று இருக்கணுமே. ஆனா அப்படி இல்லாம இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குப்ரானா, எங்களுடைய தலைவர்மார்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நாங்க கட்டுப்பட்டோம். இந்த நரக படுகொலியில வந்து கிடக்குறோமே. நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவருமே அவர்கள் கை காட்டக்கூடியது மூதாதையர்கள் தான். அல்லாஹ் விட்டுடுவானா? ஓ அறிவு எங்க போச்சு? அவர் சொன்னார், சரி, அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அவர் சொன்னார், அவருடைய பார்வையின் அடிப்படையில் அவர் சொன்னார். அவருக்கு கிடைத்த குர்ஆன் வசனத்தை வைத்து, அவருக்கு கிடைத்த ஹதீஸ்களை வைத்து அவர் முடிவெடுத்தார். அவருடைய மறுமை முடிவு என்ன ஆகும்னு அல்லாஹ் பாத்துக்குவான். நீ எப்படி போன அந்த வழியில? இல்ல, அல்லாஹ் அவர் தான் சொன்னாரு, இந்த நபித்தோழர் தான் சொன்னாரு, இந்த இமாம் தான் சொன்னாரு, விட்டுடுவானா? ஓ அறிவு எங்க போச்சு? நீ சிந்திப்பதற்காக மார்க்கத்தை கொடுத்தனா, இல்ல ஒரு மனிதரை கை காட்டுறதுக்காக மார்க்கத்தை கொடுத்தனா? அல்லாஹ் மறுமையிலே கேட்கிற பொழுது என்ன பதிலை வைத்து இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றிக்கான வழி மனித கருத்துக்களில் இல்லை. அவர்கள் சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சிறந்தவர்கள் தான். சிறந்தவர்கள் என்பதற்காக நபி தோழராக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் மார்க்க அந்தஸ்து பெறாது. மாற்று கருத்துக்கு இடமில்லாத செய்தியாக மாறாது. குர்ஆன் ஹதீஸுடைய அந்தஸ்துக்கு வராது. குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ் புரிவதற்கு இலகுவாக ஆக்கி இருக்கிறான். அதை புரிவதற்கு தான் ஹதீஸை தந்திருக்கிறான். அந்த குர்ஆனும் ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, இறைவனுடைய விளக்கம் எனக்கு போதவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை குறை காணுகிறோம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வழிமுறையை நாளை மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்றால் சத்தியத்தை தேடி பின்பற்ற வேண்டும். சத்தியம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறான், மனித கருத்துக்களை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லுகிறான். எது சத்தியம் என்று ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.